திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமான் தோன்றியதாக வரலாறு கந்தபுராணம் கூறுகின்றன. எதற்காக முருகப்பெருமான் அவதாரம்? தேவர்கள் சூரபத்மனால் இன்னல் பட்டு கொண்டிருப்பதாக அனைவரும் சென்று சிவபெருமானிடம் முறையிட, அந்த தேவர்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு இணையாக ஒரு சக்தியை இந்த உலகம் உய்யும் பொருட்டு அளிக்கின்றோம் என்று வாக்களித்து, தனது பழைய முகமாகிய 6 திருமுகங்களையும் கொண்டு அத்திருமுகங்களிலுள்ள நெற்றிக்கண்ணு தோறும் ஒவ்வொரு அக்கினி பொறியை தோற்றுவித்தருளினார். அந்த ஒவ்வொரு அக்கினி பொறிகளையும் தாங்கிக் கொண்டு செல்ல வாயு தேவனும் அக்கினி தேவனுக்கும் பணியிட, அக்கினி தேவனும் வாயு தேவனும் இந்த பொறியை எங்களால் தாங்க முடியாது என்று சொல்ல, அதற்கு உண்டான சக்தி அவர்களுக்கு சிவபெருமான் அளித்து அதை எடுத்துக்கொண்டு சரவணப் பொய்களை சேர்க்குமாறு பெருமான் வினவ, அவர்கள் அந்த பணியை தலைமேற்கொண்டு சரவணப் பொய்களே முருகப்பெருமானை சேர்த்து, அந்த சரவணப் பொய்களே தற்பை நிறந்த சரவணப் பொய்களே 6 கமனங்களிலே முருகப்பெருமான் 6 பொறிகளும் 6 குழந்தையாக தோன்றியதாக புராணம் கந்தபுராணம் கூறுகின்றன. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த சரவணப் பொய்கை நிகழ்வு ஆண்டுதோறும் 3 ஆண்டுகளாக அருணைமுனி திருப்புகழ் மையம் பிரார்த்தனை மையம் நடத்தி கொண்டு வருகிறது. அந்த நிகழ்வை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.